இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா, இயற்கையோட நம்ம காலம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, ஃப்யூச்சரில் நம்ம அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். முன்னாடி காலத்தில் பார்த்தோம்னா, இயற்கையோடு சார்ந்து நிறையா வாழ்ந்துருந்தாங்க. நீர்நிலைகள் நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக மாட்டு வண்டி, சைக்கிளு அந்த மாதிரி யூஸ் பண்ணி இது பண்ணாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா விளையாடி என்ஜாய் பண்ண லைஃப் வந்து முன்னாடி இருந்தது. கால்நடைகள், பறவைகள் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. அவங்க இயற்கையோடு பிணைஞ்சு விவசாயமும் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தோம்னா ஃபுல்லாக காரு, பைக்கு, வெஹிக்கிள், ஃபேக்ட்ரியோட புகை, ரொம்ப ஏர் பொல்யூஷன். அந்த க்ரீனரிங்கிறது வந்து இப்போது அழிஞ்சு போச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பில்டிங்கும் பொல்யூஷனும் தான். சரி, பில்டிங்கெல்லாம் குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் இப்போ குறைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அதனால் அது என்ன பண்ணணும்னா, இருக்கிற பில்டிங்ஸே வந்து இந்த டெரஸ் கார்டன்ஸு, வெர்டிக்கல் கார்டன், அப்புறமா வந்து தண்ணிகளை சேமிக்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நம்ம வேஸ்ட்டை வந்து பயோகேஸாக கன்வெர்ட் பண்ணி அதனால் வந்து நம்ம எக்கோவை வந்து சேவ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ரோடுங்கள் ஓரமெல்லாம் நம்ம ட்ரீஸ் வைக்கிறதுனால ஷேடோஸும் நம்மளுக்கு கிடைக்கும், மழையும் கிடைக்கும். ஃபேக்ட்ரி புகையெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவல் சிம்னிஸ் வச்சு மேல் பக்கமாக விடும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் சோலார் பேனல்ஸ் வச்சோம்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து நம்ம தண்ணியை யூஸ் பண்ணாமல் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டுக்கு வந்து விண்மில்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பழைய மாதிரி குழந்தைங்க வந்து நல்லா விளையாடி இது பண்ணுறதுக்கு நிறைய கம்யூனிட்டி பார்க்ஸு யூஸ் பண்ணும். எர்லியர் ஸ்டேஜில் வந்து ரிக்ஷா, சைக்கிள்லாம் இருந்துச்சு. நம்ம அந்த வெஹிக்கல்ஸை குறைச்சிட்டு இப்போ இதை எல்லாமே வந்து நம்ம திருப்பி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வி நீட் டு கெட் அவர் நேச்சர் பேக். அதுதான் இந்த ப்ராஜெக்ட்.